ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டிக்டாக்ல இருந்தேன். டிக்டாக்ல ஆமா, இருந்தீங்க. அதுல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸோட பெய்டு கொலாபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்டிங்ல ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா இந்த இது வந்துட்டு எனக்கு மும்பை எக்ஸ்பிரஸ் போதே என்னோட கமல்ஹாசனோட சிஸ்டரா என்ன ஒர்க் பண்ண கூப்பிட்டாங்க. பட் ஆனா எனக்கு அப்போ சினி ஃபீல்டு எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்டடா இல்லை. பட் எனக்கு நடிக்க பிடிக்கும், பாட பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும். ஸோ இதெல்லாமே இப்போ என் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறம் தானே என்னால் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ தான் நான் என்னோட லைஃபையே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா ரொம்ப கிளைமேட் இங்கே ரொம்ப மோசமாக இருக்கு. அண்ட் எல்லா கொசும் என் குழந்தைங்கள தான் கடிக்கும். உனக்கு யூஎஸ்லேருந்து யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. பாவண்டி அப்பா ஏற்கனவே அவரை போட்டு நான் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் போட்டு அவர் பாவம் ஏற்கனவே நொந்து நூலா போயிட்டாரு. உனக்கு நீ எத்தனை ஹஸ்பண்ட் இருக்குன்னு எல்லாரும் கேட்க இல்ல, நான் ஏற்கனவே பல பேரை வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு பாட்டி நீ இன்னும் சாகலையா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, பாட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, பாட்டி நான் உன்னை லவ் பண்ணுறேன், பாட்டி வா ஓடி போயிடலாம். அப்படியே என்னை வந்து இவ்வளோ தூரம் க்ரோ பண்ணி வளர வச்சதே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸை போட்டு உசுப்பேத்தி ஏற்றி விட்டுட்டாங்கடா. இன்னைக்கு கீதாமா வந்து இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது அவங்களால தான், அந்த நெகட்டிவ் பீப்புளால தான் நான் நிற்கிறேன். நான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு எனக்கு 2 காதுமே கேட்காது. கொரோனாக்கு அப்புறம் எனக்கு ஹியரிங் லாஸ். என்னோட நீ சர்ஜரிக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்றது எல்லாமே அவர் தான். ஸோ அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், அவர் தான் என்னோட தாய், என்னோட தந்தை, எல்லாமே அவர் தான். அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த மாதிரி முன்னாடி உட்காந்து என்னால் இன்டர்வியூ கொடுக்க முடியாது. இன்ஸ்டாகிராம் மெசேஜ் மூலமாக கூட என்னை மிரட்டினாங்க, நீ சென்னை பக்கம் வா, உன்னை கையை உடைக்கிறேன், காலை உடைக்கிறேன், என்னெல்லாமோ சொன்னாங்க. பட் நானாகவே இருந்தேன், எதுக்குமே நான் பயப்படலை. சிஎம் சாருக்கு என்னையும் நியூஸ் போயிடும் நம்மள ஏதாவது பண்ணாங்கன்னா, அதனால பிரச்சனையே இல்லை. அதனால FT லைஃப்ஸ்டைல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு என்னோட ஷோக்கு யாரை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சூப்பர் உமனை தான் வந்துட்டு நான் உங்களுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். அது வேறு யாரும் இல்லை, கீதாமாவை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்மா. வணக்கம்டி தங்கமே. எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கு, பார்த்தாலே தெரியல. சூப்பராக இருக்கீங்க, உங்க ட்ரெஸ்ஸும் அழகா இருக்கு, நீங்களும் அழகா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்போ வந்தீங்க சென்னைக்கு? இன்னைக்கு தான் வந்தேன். வந்ததும் நம்மளை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் வந்துட்டு அவங்கள்ட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்க, எப்படி நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யாரு கிரியேட் பண்ணி கொடுத்தா, அது நீங்களே கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டிக்டாக்ல இருந்தேன். டிக்டாக்ல இருந்தீங்க. ஆமா, அதுல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸோட பெய்டு கொலாபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னாச்சுன்னா அது ஸ்டாப் ஆக போறதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன நிறைய பேர் வந்து மீடியாவில் இன்டர்வியூ எடுத்தாங்க. இப்போ டிக்டாக் போகிறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், என்றைக்குமே நான் என்னோட நாட்டுக்கு தான் நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். அதனால நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்னோட டேலண்டால் நான் நிச்சயமாக என்னோட ஃபாலோவர்ஸை கெயின் பண்ண முடியும். எனக்கு அது ஒரு பிளாட்ஃபார்ம் தவிர மற்றபடி எதுவுமே இல்லை அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு சொன்னால், இன்ஸ்டாகிராமில் நீ ஆப்பை டவுன்லோட் பண்ணு அப்படின்னு. ஸோ என் பொண்ணுங்க சொல்லி தான் அவளோட இதில் தான் இன்னி வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ உங்களோட ரீல்ஸ் நிறைய நாங்கள் பார்ப்போம், டெய்லியுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம் உங்களோட ரீல்ஸ், உங்களோட டான்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்டிங்கில் ஏதோ சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, வீட்டில் எதுவும் விடலை போல இருக்கு, அதனால வந்துட்டு மேம் பண்ணலை அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். நீங்கள் எங்களுக்கு உண்மையை போட்டு உடனே இன்னைக்கு. இல்லை, கண்டிப்பாக இல்லை. எனக்கு ஆக்டிங்கில் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இந்த இது வந்துட்டு எனக்கு மும்பை எக்ஸ்பிரஸ் போதே என்னோட கமல்ஹாசனோட சிஸ்டராக என்ன ஒர்க் பண்ண கூப்பிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு அப்போ சினி ஃபீல்டு எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்டடா இல்லை. பட் இப்போ நான் மிஸ் பண்ணுறேன், ஐயோ நம்ம கமல்ஹாசனோட நடிச்சிக்கலாமே அப்படின்னு தோணுது. பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு நடிக்க போகணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. பட் எனக்கு நடிக்க பிடிக்கும், பாட பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும். ஸோ இதெல்லாமே இப்போ என் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறம் தானே என்னால் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ தான் நான் என்னோட லைஃபையே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு, இனிமே நம்ம மேல எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெஷர் எதுவுமே இல்லை. ஸோ நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ என்னதான் நம்ம இந்த மாதிரி ஆரம்பிச்சாலும் நம்மளோட ஒரு க்ளோஸ் ஒரு சொசைட்டியா இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஒரு கல்ச்சராக இருக்கட்டும், ஒரு ஏஜுக்கு மேலே இப்போ
பசங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வீட்டில் இருக்கணும், கோவிலுக்கு போகணும், பேர பசங்களை வந்துட்டு பார்த்துக்கணும். இதுதான் வந்துட்டு அவங்களோட ரெகுலர் டியூட்டியாகவே வந்துட்டு இப்போ வரையுமே நிறைய வீட்டில் வந்துட்டு அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் பிரேக் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ வந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா? கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இப்போ எந்த சொந்தக்காரங்களுமே எனக்கு சொந்தக்காரங்களே கிடையாது. எனக்கு நீங்களாம் தான் என்னோட குழந்தைங்க, சோஷியல் மீடியா தான் என்னோட ஃபேன்ஸு, அவங்க தான் என்னோட குழந்தைங்க. ஸோ எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. பட் பரவாயில்ல, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். அதனால் அவங்க யாரும் நான் என்ன பண்ணணும் அவங்க சொல்லக்கூடாது. நான் தான் டிசைட் பண்ணணும் நான் என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ அவங்களுக்கு பிடிக்கலையா ஸ்வைப் பண்ணிட்டு போங்க, இல்லை பிளாக் பண்ணிட்டு போங்க, இல்லை பேசாமல் போங்க. எனக்கு எந்த லாஸும் கிடையாது, உங்களுக்கு தான் அந்த லாஸ். கண்டிப்பாக. ஸோ இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி எடுக்கும் போதே நம்ம ட்ராலை வந்துட்டு அவாய்டே பண்ண முடியாது. கரெக்ட். நம்ம நல்லா பண்ணாலும் ட்ரால் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு தப்பாக ஒரு இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணி சொல்லிட்டாலோ இல்லை வந்துட்டு மாற்றி சொல்லிட்டாலோ அதுக்கே வந்துட்டு ட்ரால் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரால்ஸை வந்துட்டு கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க? நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு, பாட்டி நீ இன்னும் சாகலையா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, பாட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, பாட்டி நான் உன்னை லவ் பண்ணுறேன், பாட்டி வா ஓடி போயிடலாம், எனக்கு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் வந்திருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து அதை ஹைலைட் பண்ணியும் நான் வந்து வீடியோஸ் போடுவேன் அவங்களுக்கு. பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன என்னோட சோஷியல் மீடியா ஆடியன்ஸ் கிட்ட பிடிச்சதுன்னா, என்னை வந்து இவ்வளோ தூரம் க்ரோ பண்ணி வளர வச்சதே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸை போட்டு உசுப்பேத்தி ஏற்றி விட்டுட்டாங்கடா. இன்னைக்கு கீதாமா வந்து இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது அவங்களால தான், அந்த நெகட்டிவ் பீப்புளால தான் நான் நிற்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்துட்டு வந்துட்டீங்க. நீங்கள் வெளில போனால் நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா மேம், ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் மேம் அப்படிலாம் வந்துட்டு கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. நான் யாருக்குமே நோ சொன்னதே கிடையாது. அண்டு நான் வந்து இன்னி வரைக்கும் இல்லை, எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை என்னோடய ஃபேன்ஸ், நீங்கள் ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்கீங்க, டவுன் டு எர்த். ஏன்னா நம்ம வந்து அவங்க லெவலுக்கு கீழே போய் இன்றைக்கி பாருங்கள், இவங்க வந்துட்டு நான் வந்து 20 இயர்ஸாக நான் இதே ஹோட்டலில் தான் தங்குறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு வந்தாலே ஓடி வந்து கட்டின்றுவாங்க. அதுதான் நமக்கு வேற என்ன கிடைக்க போகுது. நம்ம வந்து அன்பாக இருக்கணும், இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். ஸோ இப்போ இங்க எலெக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க விஜய் சாருக்குமே சப்போர்ட் பண்ணி, நம்ம சிஎம் சாருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தீங்க. அதனாலுமே நிறைய ட்ரால் வந்துட்டு உங்களை பண்ணாங்க, உங்களை வந்துட்டு பேட் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை எப்படி டீல் பண்ணீங்க? உங்களுக்கு விஜய் சார் எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் நான். பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார், ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிச்சுக்கோ, ஏன்னா அவர் அந்த ஃபீல்டுலேயே இல்லை, அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக அந்த ஃபீல்டில் இல்லை அப்படின்னாரு. பட் எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும். டு பி ஃப்ராங்க், எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு தோணித்து. நான் அதனால தான் நான் வந்து அவரை சப்போர்ட் பண்ணேன். பட் ஆனால் நிறைய பேர் எனக்கு நிறைய விதமாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் மூலமாக கூட என்னை மிரட்டினாங்க. நீ சென்னை பக்கம் வா, உன்னை கையை உடைக்கிறேன், காலை உடைக்கிறேன், என்னெல்லாமோ சொன்னாங்க. பட் நானாகவே இருந்தேன், எதுக்குமே நான் பயப்படலை. சிஎம் சாருக்கு என்னையும் நியூஸ் போயிடும் நம்மள ஏதாவது பண்ணாங்கன்னா, அதனால பிரச்சனையே இல்லை. அதனால ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களோட யங் ஏஜில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ இல்லை ஒரு ஹீரோயின் இவங்களை பார்க்கும்போது, நான் வீட்டில் அவங்கள மாதிரியே நடித்து பார்ப்பேன், இல்லை அவங்கள மாதிரி டான்ஸ் ஆடி பார்ப்பேன். கண்டிப்பாக சின்ன வயசில் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். ஒன்று யாருக்கும் தெரியாமல் பண்ணியிருப்போம், இல்லை வந்துட்டு நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும் நான் ஆடி காட்டுறேன், நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றது நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களோட யங் ஏஜில் நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு ஹீரோவோ இல்லை வந்துட்டு ஒரு ஹீரோயினோ? நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது என்னோட அம்மாவை. என்னோட அம்மா வந்துட்டு என்னை விடவே அழகா இருப்பாங்க. நல்ல கலர். நான் தான் டிகாக்ஷன், மம்மி பால், பப்பா அம்மா டிகாக்ஷன். அதனால நான் இப்படி ஆயிட்டேன். எங்க அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களோட கண்ணு அப்படியே இருக்கு எனக்கு. ஸோ அதனால எனக்கு அவங்க தான் அந்த மாதிரி சமைச்சுட்டே டான்ஸ் ஆடுவாங்க, பாடுவாங்க, ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. நான் காலேஜ் படிக்கிறச்சவே கேட்டாங்க, உனக்கு ஏதாவது லவ் இருந்தா சொல்லிடு, நான் ஜாதகத்தையே எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு. ஏன்னா நான் எல்லாரோடையுமே ஃப்ரீயா பழகுவேன். அதுக்காக நான் எல்லாரையும் லவ் பண்ணிட முடியாதுல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் டிஃப்ரெண்ட், ஃபேமிலி டிஃப்ரெண்ட். ஓகே. இப்போ நீங்கள் வந்து முன்னாடி சொன்னீங்க கமெண்ட் செக்ஷனில் கூட வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணியா ஓடி போல, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க? என்ன மம்மி இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படி கேட்பாங்களா? 2 பொண்ணுங்க சொன்னாங்க, உனக்கு வந்து யூஎஸ் சைட்லேருந்து வந்ததுன்னா எஸ் சொல்லிடு, ஏன்னா கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் கிடச்சதுன்னா நான் அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடலாம், 2 குழந்தைங்களுக்கும் நல்லா வகை வகையாக சமைச்சு போடலாம். அதனால் இந்த இதுனா வேண்டாம் விட்டுடு,
உனக்கு யூஎஸ்லேருந்து யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சொன்ன பாவண்டி அப்பா ஏற்கனவே அவரை போட்டு நான் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் போட்டு அவர் பாவம் ஏற்கனவே நொந்து நூலாக போயிட்டார், உனக்கு நீ எத்தனை ஹஸ்பண்ட் இருக்குன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சொல்லும்போது ஒருவேளை உங்களுக்கு 2-3 எக்ஸ்ட்ரா இருக்கும் போல இருக்கு, இவங்க தான் ஃபர்ஸ்ட், அந்த 2வது 3வது யாருன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரே ஒரு ஹஸ்பண்ட் தான். அவர் போட்டோ இங்க நாங்க சைடுல எங்க வைக்கிறோம் பாத்துக்கோங்க. இல்ல நான் ஏற்கனவே பல பேரை வச்சிருக்கீங்க. நாங்க தானே அதெல்லாம் சொல்ல முடியாது. அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே மேம், நீங்கள் நிறைய டான்ஸும் பண்ணுவீங்க, எக்ஸ்பிரஷன் டயலாக்ஸுமே வந்துட்டு பண்ணுவீங்க. இப்போ எனக்குலாம் வந்துட்டு பார்த்தா டான்ஸ் வீடியோஸ் தான் வந்துட்டு பண்ண பிடிக்கும். எக்ஸ்பிரஷன் ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டு அது நல்லாவே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அது ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, நம்ம ரீக்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டுருவேன். ஸோ உங்களுக்கு இந்த ரீல்ஸ் பண்ணும்போது எது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவீங்க, டான்ஸ் வீடியோவா இல்லை இந்த எக்ஸ்பிரஷன் வீடியோஸா? நான் ஒன்று சொல்லட்டுமா ஃப்ராங்கா, நான் வந்துட்டு எதுவுமே ட்ரெண்டிங்காகவே போக மாட்டேன். ஓகே. ஆமாம், எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு எனக்கு 2 காதுமே கேட்காது. ஓகே. கொரோனாக்கு அப்புறம் எனக்கு ஹியரிங் லாஸ். ஓகே. ஸோ எனக்கு வந்து எந்த பாட்டு வந்துட்டு அதால் டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கொடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2-3 நாள் முன்னாடி கூட ஒரு நல்ல பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகலை. அதனால எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்க ஐபேட் என்ன இது பண்ணுதோ அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதுதான் என்னால் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். அண்ட் ஹிந்தி பாட்டெல்லாம் வந்துட்டு அப்பாட்ட கேட்பேன், என்னது இது எந்த லைனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்பா சொல்லிடுவார். அண்ட் அவரை நான் ஏன் அப்பான்னு கூப்பிட்றேன்னா, என்னோட நீ சர்ஜரிக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணுறது எல்லாமே அவர் தான். ஸோ அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், அவர் தான் என்னோட தாய், என்னோட தந்தை, எல்லாமே அவர் தான். அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த மாதிரி முன்னாடி உட்காந்து என்னால் இன்டர்வியூ கொடுக்க முடியாது. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கு. மற்றவங்கள மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்காத, சிரிக்காத, கண்ணடிக்காத, பவுட் பண்ணாத, அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். சரக்கடிக்காதுன்னு கூட சொல்ல மாட்டார். such a nice husband. கண்டிப்பா அவர் வந்துட்டு ஒரு பெரிய கிரீன் ஃபிளாக், ஒரு கிரீன் ஃபிளாக்ல அல்ல கிரீன் ஃபாரஸ்ட் அவரை முடிஞ்சா நான் பார்த்து அவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க அம்மா லவ் பண்றியான்னு கேட்கும்போது கூட இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பட் யூ ஹாவ் அ சச் அ லவ்லி ஹஸ்பண்ட். அவரை எப்படி மீட் பண்ணீங்க? அரேஞ்ச் மேரேஜ் தானா? ஆமா, அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுக்கப்புறம் எப்படி இருந்தது? இப்பதான் இந்த லவ்லாம் வந்துச்சா இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த லவ்லியா தான் இருப்பாரா? டு பி ஃப்ராங்க், முதல்ல வந்து எனக்கு மும்பை செட் ஆகல. ஏன்னா நான் born and brought up in சென்னை. கொஞ்சம் டைம் ஆச்சு, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் எங்க அம்மா அப்பாவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என் குழந்தைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சென்னை வந்தால் பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப கிளைமேட் இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. அண்ட் எல்லா கொசும் என் குழந்தைங்கள தான் கடிக்கும். அதனால என் ஹஸ்பண்ட் போன உடனே இது என்னது இங்கே என்ன பாரு, அப்போ எனக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால வாட்டர் இங்கே ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. அதனால இப்போ எனக்கு பெட்டர்னா மும்பை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மும்பைலாம் வீடு சின்னதாக இருக்கும், சின்ன வீட்டில் 10 பேர் 12 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் மும்பை. அது உண்மைதான். ஆனால் வீடு சின்னதாக இருக்குல்ல, போயிட்டு 10 லட்சம் கேட்டுப்பாரு, 10 நிமிஷத்துல தருவாங்க. அப்படியா? பணம் நிறைய இருக்கும், வீடுதான் சின்னதா இருக்கும், மனசு பெருசா இருக்கும். நாங்க கூட வந்துட்டு சென்னையை காலி பண்ணிட்டு மும்பை ஏதாவது வேலை இருந்தா பார்த்து வைங்க, நாங்களும் வந்து. கண்டிப்பா. ஓகே, அப்படி எடை போட்டுறாதீங்க. வீடு சின்னதா இருக்குன்ட்டு அவங்க கிட்ட போய் கேட்டோன்னா 10 நிமிஷம் நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேம்மா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களோட வந்துட்டு பேசினேன். நிறைய விஷயம் வந்துட்டு எங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்கள் எந்த ஆடியோ வரலன்னு சொன்னீங்களோ அதை சொல்லுங்கள். இப்போ நம்ம எடுக்கிறோம், அதை நீங்களும் நானும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறோம். ஸோ ஸ்வீட், பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்கள் எப்போ சென்னை வந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு கூப்பிடுங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம், ஷாப்பிங் போகலாம், ஃபன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ.